திருப்பலி முன்னுரை. மீட்பர் அல்லது மெஸ்ஸியா என்பவர் கடவுளால் திருநிலைப்படுத்தப்பட்டு இறைப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர் ஆவார். அதாவது நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட விடுவிப்பவர் ஆவார். இயேசுவின் சீடர்கள் அவரை விடுதலை நாயகன் என்று அவருடைய குணமளிக்கும் செயல்களாலும் பாடுகள் மற்றும் மரணத்தாலும் கண்டு கொண்டனர். இயேசு தன்னை சீடர்கள் யாரென கண்டு கொண்டார்கள் என்பதை அறிய முற்படும் போது பேதுரு அவரை மெஸ்ஸியா என உறுதிபட கூறுகின்றார். ஆனாலும் அவரை அற்புதங்களின் நாயகனாகவே அடையாளம் காண்கின்றனர். ஆனால் ஆண்டவரோ அற்புதங்களுக்கு அப்பாற்பட்டு பாடு மரணத்தின் வழியாக, அதாவது ஆழமான இறை அனுபவம் வழியாக இறைமகன் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்றே விரும்புகின்றார். ஆனாலும் மானிட மகனாக வாழ்வதையும் சாதாரண மக்களோடு பழகுவதையும் பெருமையாக கருதுகின்றார். அவர் பாவத்தை சுமக்க ஒப்புக்கொண்டதால் அதிகாரிகளால் அவமானப்படுத்தப்படுகின்றார். உலகம் மீட்படைய வேண்டும் என்பதையே லட்சியமாக குறிக்கோளாக கொண்டு இம்மண்ணில் வாழ்ந்தார். இயேசுவுக்கு துன்பம் தேவையில்லை என்ற பேதுருவின் வார்த்தைகள் இயல்பான மனித செயல்பாடே அன்றி வேறில்லை. துன்பங்களை சுமந்து வாழ்வது கிறிஸ்தவ வாழ்வின் முதிர்ச்சியை வெளிப்படுத்துகின்றது. துன்பங்களையும் தோல்விகளையும் தூர எறிந்து அன்பும் தியாகமும் நிறைய பெற்றவர்களாக வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். வாசக முன்னுரைகள். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சோர்ந்து மனம் தளர்வுற்று காணப்படுகின்றவர்களுக்கு ஆறுதல் தரும் வார்த்தைகளை, உயிரளிக்கும் வார்த்தைகளை பகிர்ந்து வாழ இன்றைய முதல் வாசகம் நம்மை அழைக்கின்றது. வாழ்க்கை கல்வியை தம் வாழ்வில் கற்றுக்கொண்டு மேன்மையடைந்தவர்களின் நாவன்மையை நாம் பெற வேண்டுமென்றால் காலையில் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து அவரின் வார்த்தைகளை உள்வாங்கும் ஆற்றல் மிக்கவர்களாக வாழ வேண்டும். வார்த்தையை வாசிக்கும் பழக்கமும் ஜெபிக்கும் வழக்கமும் உடையவர்களாக வாழும் வரம் வேண்டி இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறை நம்பிக்கை என்பது நலிவுற்ற, ஏழ்மையுற்ற, வறுமையில் வாடும் இறை மக்களுக்கு செய்யும் நற்செயல்களில் மட்டுமே அடங்கியுள்ளது என்று திருத்தூதர் யாக்கோபு கூறுகின்றார். தன் தேவைக்கு மேலாக சேர்த்து வைப்பதையும் பகிர்ந்து வாழ மனமில்லாத தன்மையையும் வன்மையாக கண்டிக்கின்றார். மனிதர்கள் எந்நிலையில் வாழ்பவர்களாக இருந்தாலும் இரக்கமும் அன்பும் பகிர்தலும் நிறைவாக பெற்று வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. அன்பு தந்தையே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் இயேசுவை போன்று மனிதரிடையே அன்பையும் தியாகத்தையும் விதைக்கும் நல்மனம் பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரண்டாவது மன்றாட்டு. இரக்கத்தின் ஊற்றே எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் மற்றும் பல்துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் சுய விளம்பரத்தை விடுத்து இரக்கமும் பகிர்வுமே லட்சியமாக கொண்டு வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மூன்றாவது மன்றாட்டு. பேரன்பு பெருந்தகையே எம் அன்பு இறைவா, இறைமகனாக இருந்தும் மனிதரோடு மனிதராக வாழ்ந்து மக்கள் பணியாற்றிய இயேசுவை போல் நாங்களும் ஏழை எளியவர்களுக்கு உதவி வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நான்காவது மன்றாட்டு. விடுதலை தருபவரே எம் அன்பு இறைவா, பலவித பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளும் போதை அடிமைத்தனத்திற்குள்ளும் சிக்கி சீரழிந்து செயலிழந்து கொண்டிருக்கும் மனுக்குலத்தை மீட்டிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஐந்தாவது மன்றாட்டு. பாடுகளாலும் துன்பங்களாலும் எம்மை மீட்ட எம் அன்பு இறைவா, துன்பங்களை ஏற்று வாழ்வது கிறிஸ்தவ வாழ்வின் முதிர்ச்சி என்று உணர்ந்து எம்மோடு உடன் வாழும் மனிதர்களுக்காக துன்பங்களை தாங்கி அனைவரையும் மீட்பின் பாதையில் வழிநடத்திட
ஞானத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.